இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் 21/11/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே காஷன் ஒன்லி 5 days லெஃப்ட், அதாவது எச்சரிக்கைன்னு போட்டு இன்னும் 5 நாள் தான் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 78% தேர்வர்கள் கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துவிட்டனர். அதாவது சர்டிஃபிகேட் 78% அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திராமல் சான்றிதழ்களை உடனே பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவை என உரிமை கோரும் தேர்வர்கள் சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது எந்த ஃபார்மில் டிஎன்பிசி கொடுத்த எந்த ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்மில் தான் அவங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்வர்கள் சான்றிதழில் தங்கள் பெயர், கணவர் இறந்த நாள், தற்போதைய மாத வருமானம் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் சான்றிதழை அறிவிக்கின் பிற்சேர்க்கை 2 குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெற்று இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க அனெக்சர் 2ல் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். யார் சைனிங் அத்தாரிட்டியோ அவங்க தான் சைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் டைரெக்டாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஆஃபீஸ் சீல் கண்டிப்பாக இருக்கணும், டேட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிக்கை தேதிக்கு முன்னர் அல்லது பின்னர் பெறப்பட்ட சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது என்னென்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு முன்னார வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பின்னாடி இப்போ வாங்கியிருந்தாலும் சரி, ரெண்டும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸர்வீஸ்மேன். நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் போர்ட்லேருந்து இஷ்யூ பண்ண போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இல்லைனா உங்கள் பென்ஷன் ஆர்டரை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுவும் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்.